யோகிராம் ஜெயகுரு அன்னை தந்தை வணக்கம். உதவி கொடுக்க வேண்டிக்கிறேன். பகவானே ஃபஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க, உதவி கொடுக்க வேண்டிட்டு இந்த வாய்ப்பு எனக்கு ஐயாவனால கிடைச்சது. இந்த இப்படி ஒரு திருமந்திரத்தை சொல்லணுங்கிறது பகவானுக்கு அருணாச்சலேஸ்வரர் சொருபம் தான் பகவான். நிறைய தடவை இந்த திலகவதி அம்மாவோட ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கேன். அப்போ கேட்கும்போது திருவிளையாடல் புராணத்தை நிறைய தடவை ரொம்ப ரசித்து திரும்ப திரும்ப கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த சிவனோட ஒரு புத்தகத்தை அடியனை சொல்லதுக்கு வச்சதுக்கு அந்த ஐயாவுக்கும் பகவானுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் என்னுடைய நன்றியை தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ நான் ஒரு சிறு பூசி நான் சொல்கிறேன். நம்ம இந்த சிவனை பற்றி பேசுகிறத நம்ம கேட்குறதுக்கு சரி நம்மளுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதனால் அதை சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சிவபெருமான் மேலே ஒரு ஈடுபாடுன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னு சொல்ல தெரியலை எனக்கு. அவரை அதாவது நம்ம அப்பாவா நினைப்பேன், அண்ணனா நினைப்போம், அம்மாவா நினைப்போம். அந்த மாதிரி நினச்சி போயிட்டு தவறாமல் போய்கிட்டே இருப்போம். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை அவர் செய்வார். அது எப்படின்னா அவர் என் கூட பேசுகிற மாதிரி எனக்கு தோணும். அப்படி ஒரு ஈடுபாட்டில் இருந்துட்டு அந்த இருக்கிறனால தான் பகவானால இதை சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தகுதின்னு சொல்ல முடியாது, அது வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருந்து தான் நான் திருவண்ணாமலைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல எல்லாரும் சாதாரணமாக போன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம், வயசானவங்க. அதனால ஆட்டோவில் கிரிவலம் போகும்போது ஆசிரமத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ என்னன்னு தெரியாமல் போயிட்டு வந்திருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னால் ஆசிரமத்துக்கு. ஆனால் அதில் எழுதி போட்டுப்பாங்கல்ல, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவைனாலும் இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அவரோட அருள் உன் மேலே புரியும். அந்த புரியுறது தான் எனக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பகவான் மேலே அப்படி ஒரு ஈடுபாடுன்னு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. அதாவது பகவானை பார்த்தவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரோட நீங்க பேசினா அந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே யூடியூப்ல அந்த அனுபவங்களா பார்த்துட்டு ஒவ்வொரு சமயம் மனசே வருத்தப்பட்டிருக்கேன், நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு இதில் சரி இது கிடைச்ச வாய்ப்பு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ எனக்கு தெரிஞ்சது கிடைக்கல, யூடியூப் மூலமா பார்த்து எடுத்துட்டு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் கொஞ்சம் பண்ணி விடுங்க. சொல்றேன். திருமூலரோட திருமந்திரம் இது சைவ சமய படைப்பு. அதாவது பாகவதத்துல கண்ணன் இருக்காருன்னு சொல்லுவாங்க. பாகவதத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணன் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திருமந்திரத்துல நம்ம சிவபெருமானே இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னால் திருமந்திரத்தை பற்றி ஏதோ அதுல ஒரு பாடலை நம்ம நோயாளிகள் படுத்துக்கிற இடத்துல வச்சா கூட இத்தனை நாளில் அவங்களுக்கு பேர்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் படித்த ஞாபகம். அதே மாதிரி இதில் 9 இயல்கள் இருக்கு, 3000 பாடல்கள். பாடலும் பொருளும் ரொம்ப ரத்தின சுத்தமாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அது எழுதப்பட்டது. 12 திருமுறை நூலில் இது 10வது திருமுறை. நம்ம நிறைய வார்த்தைகள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது திருமந்திரத்தில் உள்ளது தான் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உள்ளது என்னன்னா, அன்பே சிவம், அப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் பெருக இன்பம். இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இந்த வாக்கியங்கள்லாம் திருமந்திரத்தில் உள்ளது. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பாடல் வேற இருக்கு. ஆனால் இந்த அம்மா சொன்ன மாதிரி இதில் உள்ள விநாயகர் காப்பு தான் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதாண்டி அந்த பாட்டு. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை கோலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். 5 கைகளையும் யானை முகத்தினையும் சந்திரனோட அந்த பிறை சின்ன பிறையும் ஃபர்ஸ்ட் எப்படி வரும் அதே மாதிரி போன்ற தந்தத்தையும் உடையவரும் சிவனோட புதல்வருமான ஞானத்துக்கு அதிபதியான விநாயகரை நம்ம உள்ளத்துல வச்சு அவருடைய திருவடிகளை துதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு. அதுக்கடுத்து இதுல கடவுள் வாழ்த்தா 39 பாடல். அதுல முதல் பாடல் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள்
4 உணர்ந்தனன் 5 வென்றவன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திருக்கிறேன். இதுல 8 வரைக்கும் உள்ள நம்பரை வச்சு அந்த கருத்தை வெளிப்படுத்துறாரு. என்னன்னா இறைவன்கள் ஒருவர் தான், ஒன்றவன் தானே. 2 அவனுடைய அருள், அதாவது அசையா சக்தி அசையும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அருள். அதுக்கப்புறம் 3ங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன், 3ஆகவும் அந்த படைத்தல் காத்தல் அடித்தல் செய்யக்கூடிய அந்த சிவம். அதுக்கடுத்து